எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதிகத்தில் 10வது பாட்டு, பிரபந்த நம்பர் 3555. இது பாட்டு. இந்த பாட்டு சொல்ல கேட்டுக்கோங்க. வாய்க்க தமியேற்கு ஊழிதோறு ஊழி ஊழி மாகாயம் பூக்கோள் மேனி 4 தோள் பொன்னாழி கையன் அம்மான் நீக்கமிலா அடியார்தம் அடியார் எம் கோக்கள். அப்படி படிக்கணுங்க. அதுதான், அதனால தான் தடுமாறுறது. நீக்கமிலா அடியார்தம் அடியார் எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே. இது பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்க தமியேற்கு, தமியேர்னா தனி ஒருவன் சொல்லி போன பாட்டிலே முடிஞ்சு பாருங்க. முடியும் போது தமியேர்னு வந்து தமியேரேன்னு முடிஞ்சு பாருங்க. அதே அதில் ஆரம்பிக்கிறது. இப்போ வாய்க்க தமியேரேன்னு வந்து முடிஞ்சது இல்லையா? இப்போ அதில் ஆரம்பிக்கிறது. வாய்க்க தமியேற்கு, தனியொருவனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு, அதை சொல்லாதீங்க. தனியொருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதவனுக்கு ஊழிதோறும் ஊழிதோறும்னா அடிமை செய்யறது. காலந்தோறும் தொன்று தொட்டுன்றமே, அதுதான் ஊழின்றது. தொன்று தொட்டும் அது மாதிரி ஊழி அடுத்த ஊழின்னு வர்றது வந்து தொண்டுன்னு ஆயிடும். முதல்ல சொன்ன ஊழி வந்து காலந்தோறும், காலங்காலமான்றது. அதுக்கடுத்தது வந்த தொண்டு வந்து, அதுக்கடுத்து வந்து ஊழின்னு வருது. பார்த்தீங்களா? 2 ஊழி. முதல் ஊழிக்கு காலந்தோறும்னு வந்துடும். 2வது ஊழி 3வது ஊழிக்கு தொண்டருக்கு தொண்டு காலந்தோறும் தொண்டுன்னு அதையே செஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த மாதிரி தொண்டு செய்யும். மான்னா பெரிய, காயம்னா காயம்பூன்றது ஒரு பூ. அது டிசம்பர் பூ மாதிரி, ஒரு மாதிரி அந்த கலரில் இருக்கும், கத்திரிப்பூ கலரில் இருக்கும். நல்ல வாசனை நிறைஞ்சதாக இருக்கும். அதுதான் காயம்பூ. இந்த டிசம்பர் பூவில் பூமா அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் கொப்பாக பூக்கும் நிறையா. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 15-20 பூ இருக்கும். அப்படியே கொத்தாக இருக்கும். வாசனை அப்படியே மணக்கும். இதில் டிசம்பர் பூவில் வாசனை இருக்காது. காயம்பூ பெருமாளுக்கு பிடிச்ச பூ, ஞாபகம் வச்சுக்கோ. காயாம் மாகாயாம் பூக்கொள், அந்த காயாம்பூவை சாத்தி கொண்டுள்ள அப்படின்னு அர்த்தம். திருமேனி, அவருடைய காயாம்பூ பொன்னாழி கொண்டா மாகாயம் பூக்கோள் மேனின்றது திருமேனி. 4 தோள்களை உடையவன் அப்படிங்கிறது. 4 தோள். பொன்னாழி கைனா பொன்னாலான வளையத்தை அணிந்துள்ள கையை உடையவன் அர்த்தம். பொன்னாழி கை என் அம்மான், என்னுடைய தலைவன். நீக்கமிலா அடியார்தம். இதில் வந்து உங்களுக்கு நீக்கமிலா அடியார்றது வந்து, அதாவது தன்னை விட்டு நீங்காத, உன்னை விட்டு பிரியாத. லட்சுமணன் எப்படி ராமரை விட்டு லட்சுமணன் பிரியலையோ அது மாதிரி உன்னை விட்டு பிரியாத. அதுதான் இந்த இடத்துல சொல்ற. பொன்னாழி கையான் நீக்கமிலா அடியார்தம், நீக்கமில்லாத அந்த அடியார் இருக்காளே, அந்த அடியார் லட்சுமணன் போன்ற அடியவர்கள் தம் அடியாருக்கு, அவருக்கு அடியார் இருப்பார் இல்லையா ஒருத்தர், அந்த லட்சுமணனுக்கு அடியவராக இருக்கிறது. அதாவது பெருமாளுக்கு அடியவராக இருக்கிறதுக்கு, அவருக்கு அடியவராக இருக்கிறதுக்கு அடியாரை எம், அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு அடியார், அந்த மாதிரி இருக்க அடியாரை. அதுதான் சொல்றாருங்க. 3வது ஸ்டேஜ் சொல்றாரு. அடியாருக்கு அடியாரம் அப்படி சொல்றாரு. அடியாருக்கு அடியாரம் கோக்கள். அது வந்து அடியாருக்கு அடியாகிய கோக்கள்ன்றது என்னன்னா தெய்வங்கள். அவர்களுடைய அந்த அடியார்களுடைய தெய்வங்களாகிய அந்த அடியார்களுக்கு அடியாராக இருக்காரே, அவர்களுடைய தெய்வங்களாக அவர்களுக்கு பரம்பரையாக தொண்டு செஞ்சு கொண்டிருக்கும். அதுதான் இங்கே சொல்ற. தெய்வங்களாக போற்றப்படும் கடைநிலை அடியார்கள். எப்பயுமே
அடியாருக்கு கீழே இவர் அடியாராக சேவை செய்வர் இவர் நினைப்பாராம். ஆனால் அந்த அடியார் நினைப்பாரான் இவரை தான் தெய்வமாக நினைப்பாரான். தனக்கு அடியாருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். அடியாருக்கு அடியாராக இருக்கிறவங்க அவர்களுக்கு தெய்வமாகிய, அவர்களுக்கு தெய்வர் யார்? பெருமாள் தானே. அவர்களுடைய தெய்வமாகிய பெருமாளை அவர் அந்த அடியாருக்கு அடியாராக கோக்களாக தெய்வங்களாக அவர்களெல்லாம் தெய்வங்களாக போட்டி கொண்டிருக்கும். அதாவது கடைநிலை அடியார் கூட தெய்வங்களாக போட்டி கொண்டிருக்கும். அவர் அவருக்கே குடிகளாய் செய்யும். அவர்களுக்கு பரம்பரையாக தொண்டு செய்து கொண்டிருக்கும். நல்ல அதில் இருக்க குடிகள் செல்லும். நல்ல கோட்பாடுன்றதுக்கு நல்லன்னா வசதியான உறுதியான கோட்பாடு என்ன நிலைப்பாடாகும். அதாவது நான் அங்கே நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பொன்னாழி கையன் நீக்கமில்லா அடியார் நீக்கமில்லாதுன்னு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இந்த பொன்னாழி கையன் அவனோட இதெல்லாம் கூட வேண்டாம். அவனுடைய அடியாருக்கு அடியார் இருக்காளே அவருக்கு தொண்டு செய்கிற அடியார் அவருடைய இறைவன். அந்த இறைவனோட அவருக்கு காலங்காலமாக பரம்பரையாக குலதெய்வம் கும்பிட்டு இருக்காளே பரம்பரையாக சேவிச்சுட்டு இருக்காளே எழுதி கொண்டிருக்கும். அவருடைய உறுதியான நிலைப்பாடே எனக்கு போதுன்றார் இவர் சொல்ற. நம்ம இந்த இடத்துல சொல்கிறார். நல்ல பாட்டு. இதுக்கு நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, தனி மனிதனாக எனக்கு மட்டும் கிடைத்த ஊழியம் செய்வதற்கு காலம் முழுவதும் ஊதியம் செய்து இன்பம் பெறும் தொண்டனாய் எனக்கு இருக்க அருள வேண்டும் அப்படின்றார். மிகப்பெரிய காயம்பூ போன்ற நிறத்தை கொண்ட ஆனால் மிகவும் மிருதுவான, அதுதான் இந்த இடத்துல காயம்ன்றது மிகவும் மிருதுவான, கைப்பட்டாலே வாடிவிடும் போன்ற மிருதுவான உடலையும் 4 திடமான தோள்களையும் கையில் பொன்னால் செய்யப்பட்ட வளையத்தையும் அணிந்திருப்பவனே, உன்னை விட, அதுதான் இந்த இடத்துல தான், உன்னை விட எனக்கு உன்னை விட்டு என்றுமே அகலாத லக்ஷ்மணன் போன்ற அடியார்களை எங்கள் அரசனாக கொண்டு அவர்களுக்கே பரம்பரையாய் தொண்டு செய்யும் நல்ல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்டே கேட்குறேன். உன்னுடைய அடியாருக்கு தொண்டு செய்யறதுக்கு எனக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கணும்னு பெருமாளையே கேட்குறேன். அதுதான் இந்த பாட்டு அருமையான பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம்.